Assalamu alaikum and hi everyone. Welcome back to my YouTube channel. இது என் ஈத் vlog. இதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர்லேருந்து நான் குட்டி குட்டி கிளிம்ஸாக எடுத்து வச்சுருந்தேன் நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்கிறது. இதுக்கு மம்மாவுமே ஸ்வீட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஈத் டைமுக்கு எப்பயுமே ஹெனா ஆர்டர்ஸ் ஈக்கும். ஸ்வீட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணாலும் எல்லா ஸ்வீட்ஸ் ரெசிபியுமே எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. ஆன் அண்ட் ஆஃப் எனக்கு ஏழுமான மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஒரு பொல் டாஃபி மாரி ஒரு ஐட்டம். பட் நார்மலா நாங்க பொல் டாஃபி வந்து குக் பண்ணி செய்வோம். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட்ல குக் பண்ணாம செய்ற ஒரு ரெசிபி. டைம் வந்து அவ்வளோ இல்லாதனால இந்த தடக்க ப்ரௌனீஸும் மம்மா தான் ட்ரை பண்ணினாங்க. இருக்கும்போது நான் ப்ரௌனீஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மெஷர்மெண்ட்ட தான் நான் இன்னைக்கு 1 கேஜிக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். மெத்தடைம் இன்கிரீடியன்ட்ஸே மெஷர் பண்ணி மட்டும் தான் குடுத்தேன். மத்ததெல்லாம் மம்மா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதோட நான் வந்து கப் கேக்ஸ் வந்து செஞ்சேன். ஒரு குட்டி பிரேக் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பிரேக்ல நான் கப் கேக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கேக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஈஸி தான். பட்டர் ரெடி பண்ணா, அத பண்ணி பேக் பண்ணி எடுக்கிற ஒர்க் மட்டும் தான் இருக்கும். மினி கப் கேக் ரெடி பண்ணணும்னு தான் நெனச்சிருந்தேன். பட் மினி கப் கேக் டூ ஸ்மாலா ஆயிக்கும்னு சொல்லி அதுக்கு விட கொஞ்சம் பெருசா ஆயிக்கிற கப் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த சைஸ் கப் கேக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியா. பட் இந்த சைஸ் வந்து கரெக்ட்டா ஆயிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. யூசுவலா எப்பயுமே நாங்க வந்து ஒரு கேக் ஈத் கேக் ஒண்ணு ரெடி பண்ணுவோம். இந்த தடக்க ஈத் கேக் நாங்க வந்து ரெடி பண்ணல. நான் செஞ்சா வந்து இந்த மாதிரி கரெக்ட்டா கிரிங்கிள் டாப் வராது. பட் இந்த தடக்க மம்மா செஞ்சனால என்னமோ கரெக்ட்டான ஒரு கிரிங்கிள் டாப் வந்துருந்துச்சு. இதுவரைக்கும் ப்ரௌனீஸ் ட்ரை பண்ணலாட்டி டெஃபினிட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஈத் சொன்னாவே இந்த ஸ்வீட் செய்றே ஸ்டார்ட் பண்ணா தான் ஒரு ஈத் ஃபீலிங்கே வரும். உங்களுக்கும் அப்படித்தானான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட நான் என் ஹெனா ஒர்க் வந்து கன்டின்யூ பண்ணிக்கொண்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் இதுக்கு ஒரு பாப் வச்சு அதில வாக்கின் வந்து குடுத்திருந்தோம். பட் இந்த தடக்க வந்து அது வந்து செய்யல. ஏன்னா க்ரவுட வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் போனனால. இந்த தடக்க நான் வூட்ல தான் லிமிட்டட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். அதனாலவே என்னமோ இடையில இடையில எனக்கு ஸ்வீட் செய்ற வொர்க்குமே பார்க்க கிடைச்சுச்சு. அட் த சேம் டைம் எனக்கு என்ன ஹெனா வொர்க்குமே செய்ய கிடைச்சுச்சு. நான் போட்ட எல்லா டிசைன்ஸுமே எனக்கு வீடியோ கிளிப்ஸ் எடுக்க கிடைக்கல. ஸோ நான் போட்ட சிலதுல பிக்ஸா ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதோட நான் என் கைக்கு ஃபுல்லாவே ஹென்னா போட்டுக்கொண்டேன். இல்லாட்டி அ ஈத் டே நைட்டுக்கு வந்து டெஃபினிட்டா எனக்கு ஹென்னா போடுறதுக்கு கிடைக்காது. ஈத் அன்னைக்கு நைட்டுக்கு போடுறதுக்கு நான் பாம் மட்டும் வச்சிருந்தேன். நான் இதுல ஒரு சிம்பிள் டிசைன் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி. 20த் ஈத் வராதனால 20த்தும் எங்களுக்கு நோவு பிடிக்கிற மாரி ஆவிருச்சு. ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் நோம்பு. நைட்டே வந்து கப் கேக்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுவோம்னு தான் இருந்தேன். பட் நோம்புன்னு சொன்னனால அடுத்த நாளைக்கு வந்து டெக்கரேட் பண்றதுக்கு வச்சுக்கொண்டேன். நைட்டுக்கு எல்லாருக்குமே இருக்கிற கன்ஃப்யூஷன் நாளைக்கு பெருநாள் வருமா இல்லையான்னு சொல்லி தான். எங்களுக்கும் அதே மாதிரி தான் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஓகே பெருநாள் இல்ல அப்படின்னு சொன்னனால, நிறைய அடுத்த நாளைக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிக்கிற இயலுமா போச்சு. நாங்க இந்த ப்ரௌனீஸுமே வந்து கட் பண்ணாம கூல் டவுன் ஆகுறதுக்கு அப்படியே வச்சிருந்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு எங்களோட ப்ரௌனீஸ் கிரிங்கிள் டாப்போட பெர்ஃபெக்ட்டா. டேஸ்ட்டுமே நல்லா ஃபஜ்ஜியா இருந்துச்சு. அத நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஆஃப் இஃப்தார். ஸோ இன்னைக்கு பெருசா எங்களுக்கு ஒண்ணும் ரெடி பண்ண கிடைக்கல. பள்ளியால தான் இன்னைக்கு நாங்க கஞ்சி எடுத்திருந்தோம் லாஸ்ட் டேனால. லாஸ்ட் இயரெல்லாம் நாங்க கம்ப்ளீட்டா வூட்லயே தான் வந்து செஞ்சோம். பட் இந்த தடக்க ஒரு 2, 3 தடக்க நாங்க பள்ளியாலயும் எடுத்தோம். இதனாலயோ என்னமோ யூசுவல் கஞ்சிக்கு விட இந்த கஞ்சி வந்து நல்லாவே டேஸ்ட்டா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த பள்ளி கஞ்சி பிடிக்கும், அல்லாட்டி வூட்ல செய்ற கஞ்சி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஈத் விஷ் பண்றதுக்கு நல்லாவே லேட் ஆயிருச்சு. பட் ஸ்டில் ஈத் முபாரக். ஈத் டே. ஸோ இதுதான் எங்க மம்மா ரெடி பண்ணியிருந்த அந்த பொல் டாஃபி ஆக்சுவலி. இது எல்லாமே வந்து மார்னிங்கே ரெடியாவே இருந்துச்சு. பள்ளிக்கு போகும்போது இந்த நாள் இந்த சஹர் செஞ்சனாலயோ என்னமோ ஒரு சின்ன பசியோண்டு வந்தனால, நான் செஞ்ச கப் கேக் ஒண்ணும், டீயும் தான் குடிச்சிட்டு போனேன். நாங்க போற பள்ளியில வந்து ஏர்லியாவே வந்து தொழுவி வச்சுருவாங்க. ஸோ அதனால நாங்க எல்லாருமே வந்து ஏர்லியா போற மாதிரி இருக்கு. ஈத்னால பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பெஷலே வந்து பள்ளிக்கு போறது தான். எங்க ரூட்லேருந்து பள்ளிக்கு வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் இல்ல. நடந்து போக இயலாது. நாங்க வந்து டுக்ல தான் போனோம். ஸோ நாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய்த்துட்டு தான் டுக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதோட பள்ளிக்கெல்லாம் போய்த்துட்டு நாங்க வூட்டுக்கு வரக்குள்ளே எங்க ரூட்ல வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து இருந்தாங்க. நாளைக்கு எங்களோட ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் எங்கள விசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் விசிட் பண்ணுவோம். அதுல எங்களோட மம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் பள்ளி போய்த்து அப்படியே எங்க ரூட்டுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தாங்க. அதனால எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. பட் ஸ்டில் எங்களோட மம்மா வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எங்க ரூட்ல இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஒயிட் சிக்கன் குருமா அண்ட் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ். சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து ரெடி பண்றதுக்கு டைம் இல்லாதனால, இது மட்டுமே போதும்னு சொல்லி விட்டுட்டோம். ஈத் நாளைக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்வீட் கஞ்சோண்டு ரெடி பண்ணுவாங்க. அது வந்து எப்பயுமே மஸ்ட். டைம் இல்லாட்டியும் அத வந்து ரெடி பண்றத வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கும் கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சுருக்கனமே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு எங்களோட ஈத் டேபிள் ரெடி பண்ணி வைக்கணும். அப்பதான் விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வரக்குள்ளே கரெக்ட்டா இருக்கும் சர்வ் பண்றதுக்கு. ஸோ அதனாலவே மம்மா வந்து குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொண்டிருந்தாங்க.
நாங்க பள்ளிக்கு போயிட்டு எப்பயுமே குயிக்கா வந்துடுறனால, நாங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுமே குயிக்கா ஆயிக்கும். பட் இன்னைக்கு நாங்க கொஞ்சம் லேட் ஆயினனால, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே கொஞ்சம் லேட் ஆவிருச்சு. இதுதான் நான் சொன்ன கஞ்சி. ஸோ கஞ்சுமே ரெடி ஆவிருச்சு. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ மிச்ச நாளைக்கு போறோம். சொல்லப்போனா ஒரு 30 டேஸ்க்கு போறோம். நாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தின்றோம். யூசுவலா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டைம்க்கு இந்த குருமா வந்து எங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணினேன். சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் டைம்ன்னு சொல்லி. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அதோட இந்த கஞ்சி. இந்த கஞ்சி வந்து எப்பயுமே மிஸ் ஆவாது. என்ன செய்றதுக்கு லேட் ஆவினாலும் இந்த கஞ்ச வந்து எங்க வீட்ல வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் எங்க ரூட்டு பிரேக்ஃபாஸ்ட். உங்க ரூட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 30 டேஸுமே ஃபாஸ்ட் பண்ணி கொண்டு இருந்துட்டு, ஒரே மிகன வந்து திங்கிறை வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஈத் நாளைக்கே ஸ்பெஷலாவே நெறையவே ஃபுட் ஈக்கிறனாலயோ என்னமோ தெரியா, சாப்பாடு திங்கிறது வந்து கஷ்டமா தான் ஈக்கும். எனக்கு மட்டும் அப்படித்தான் ஈக்குமா? இல்லாட்டி உங்க எல்லாத்துக்குமே அப்படித்தான் ஈக்குமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சாப்பாடு தின்னாலே நெறைய தூக்கம் வர மாதிரியும் ஈக்கும். இன்னைக்கு மாமா தான் எல்லாத்தையும் வந்து செட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. யூசுவலா செய்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் இல்லாம, இந்த தடக்க நாங்க கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்வீட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் தெரியும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவும் ஸ்பெஷலா இது. இது வந்து சீனி மாவுன்னு சொல்லுவாங்க. யார் ஊர்ல இது அண்ட் யாருக்கெல்லாம் இது தெரியும்னு சொல்லி சொல்லுங்க. நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். பட் இது ஒரு ட்ரெடிஷனலான ஈத் ஸ்வீட். எங்க வீட்டு ஈத் டேபிள்ல டெஃபினிட்டா வைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. பட் நாங்க பெருசாவ இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, புது புது ஸ்வீட்ஸ் வந்து ட்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னமோ அந்த பழைய ஸ்வீட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இடமே இல்லாம போயிட்டுருச்சு. ஸோ இந்த தடக்கா நாங்க அதையும் ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். வார விசிட்டர்ஸ் எங்க வீட்ல டேபிள்ல இருக்கிற எந்த ஸ்வீட்ட ட்ரை பண்ணாங்களோ இல்லையோ, அத மட்டும் டெஃபினிட்டா ட்ரை பண்ணாங்க. ஏன்னா மிச்சம் இயர்ஸுக்கு பிறகு அத வந்து டேஸ்ட் பண்றேன்னு சொல்லி. இது வந்து கோகோனட் ஐஸ், பர்ல் டாஃபி மாதிரி தான் இருக்கும். அண்ட் கப் கேக்ஸ். கேக்க ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து கப் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட நான் வந்து ப்ரௌனி டவா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஈத் கேக்குக்கு பதிலா. அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா வரும்னு எதிர்பார்க்கல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. நான் ஒரு பிக்சர் வந்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி வந்தா ஓகேன்ட்டு. ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த ப்ரௌனி டவா எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ப்ரௌனீஸ் வந்து நல்லா ஃபட்ஜியா, சாக்லேட்டியா இருந்துச்சு. அதோட சீனி மாவு. இது வந்து நார்மலான ரைஸ் ஃப்ளார்ல தான் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ராக்கி ரோட் ரெடி பண்ணியிருந்தோம். அது வந்து மார்ஷ்மெலோஸ், நட்ஸ் அதே மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணி செய்ற ஒரு குட்டி ஸ்வீட். ஸோ நாங்க ரெடி பண்ணியிருந்த அ ஸ்வீட் டேபிள் இப்படி தான் இருந்துச்சு. அதோட ஸ்பைசியா என்ன சார் இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்க இந்த குக்கீஸ் வந்து வாங்கி வச்சிருந்தோம். டேபிளுக்கு இந்த குக்கீஸ் பிளான் கொண்டாந்தது வந்து எங்க டெடா தான். அவர் தான் சொன்னாரு, "ஸ்பைசியா என்ன சார் இருந்தா நல்லாயிருக்கும்னு" சொல்லி. ஷார்ட் இட்ஸ்ன்ற ஐடியா தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு. பட் ஸ்டில் அத வந்து இந்த 30 டேஸும் நாங்க எல்லாரும் தின்னுட்டோம்னு சொல்லி, வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த குக்கீஸ் வந்து இருந்தோம். எல்லாமே ஸ்வீட் ஃபுட்டா தின்னுட்டு, அந்த ஒரு ஸ்பைசி ஃபுட் தின்றது நல்லா இருந்துச்சு. ஈத் நாளைக்கு எப்பயுமே எங்க வீட்ல வந்து விசிட்டர்ஸ் வந்து வந்து கொண்டே இருப்பாங்க. அதனால குக்கிங் ஒர்க் செய்றது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். இன்னைக்கு வந்து நாங்க குக் பண்ணல. ஆர்டர் பண்ணி தான் எடுக்க போறோம். அதோட லுஹர் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு, இன்னைக்கு நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபுல்லா வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். பட் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆவிருச்சு. ஈத்னாவே எப்பயுமே ஸ்பெஷல் வட்டலாப்பம் தான். ஸோ எங்க வீட்லயும் வட்டலாப்பம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு ஈத்ல வந்து நப் எடுக்கிறதே வந்து ஒரு மஸ்ட். உங்க வீட்ல நீங்களும் நப் எடுப்பீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூசுவலா எப்பயுமே ஈத் ஈவினிங் ஆகக்குள்ள நாங்க எல்லா இடத்துக்கும் விசிட்டிங் போவோம். பட் இந்த தடக்க எங்களுக்கு அது செய்ய கிடைக்கல. அப்பயும் எங்க வீட்டுக்கு வந்து நெறைய விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க. விசிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போன பிறகு நாங்க டின்னருக்கு வந்து வெளிய போற பிளான் தான் வச்சிருந்தோம். அதுவும் எங்களோட ரிலேஷன் வந்து விசிட் பண்ணிட்டு அதோட டின்னருக்கு போறதுக்கு. ஸோ அதனால நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட நாங்க வந்து எங்களோட அ பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க போய்த்திக்கிறோம்னு சொல்ல தேவையில்ல. இந்த ரெஸ்டாரண்ட்ட பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எங்கன்னு சொல்லி. நாங்க இன்னைக்கு டின்னர் எடுத்தே சமயகால. டின்னர் எடுக்கிறதுக்கு நாங்க வரக்குள்ளே 11:00 ஆகிருச்சு. எப்பயும் மாரி தான் இன்னைக்குமே அது வந்து செம்ம க்ரவுடா தான் இருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் ஹெவியா எடுத்தனாலயோ என்னமோ அவ்வளோ பெருசா பசிக்கல. ஸோ நல்லாவே லேட்டாவ காட்டியும் இருந்தது தான் நாங்க வந்து டின்னர் எடுக்கிறதுக்கே போனோம். ஸோ டின்னருக்கு வந்து நான் ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் சிக்கன் அதுவெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையான ஈத் டின்னரும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வி ஆல் காட் பேக் ஹோம். மாதிரி தான் ஏன்ட ஈத் போச்சு. உங்களோட ஈத் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you all in another interesting vlog. Until then, do subscribe to my channel.